நம்ம பல்லவன் காலேஜில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம சேரன் அண்ணன் கலந்துக்குருவாரா அப்படிங்கிற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. நம்ம பாண்டி, நிலா, சோழன் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக கலந்துட்டுருக்காங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம பல்லவனோட கண்ணு வந்து நம்ம சேரன் அண்ணன் தாங்க தேடுது. சேரன் அண்ணன் வந்துருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக தாங்க நம்ம பல்லவன் நடந்துக்கிட்டு இருக்காரு. அதே டைம் பார்த்திங்கன்னா எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு நம்ம பல்லவன் அப்படிங்கிற மாதிரி தாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதே என்னடா இவன் எல்லா போட்டியிலையும் கலந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சோழன் பாண்டிக்கும் சந்தோஷம் தாங்க முடியலங்க. அதே டைம் பார்த்தோன்னா ஆமாண்ணே அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சேரன் அண்ணமும் அதே டைம் வந்துடுறாருங்க. வந்து வாசலில் நின்று தன்னோட தம்பி ப்ரைஸ் வாங்குறத ஆனந்த கண்ணீரோடு பார்த்துட்ருக்காரு நம்ம அண்ணன். அதே டைம் நம்ம பல்லவன் என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ ப்ரைஸ் வாங்குறதுக்கு காரணம் ஃபுல்லாமே எங்கள் சேரன் அண்ணன் தான். எங்கள் சேரன் அண்ணன் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. எனக்கு அவர் அண்ணன் மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு அப்பா அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதே டைம் நம்ம சேரன் அண்ணனை நம்ம பல்லவன் பார்த்துறாரு. பார்த்தோன்னா உடனே அவங்க அண்ணன்கிட்ட ஓடி உடனே அண்ணன் பாருன்னு அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி எமோஷ்னலாக தாங்க போயிட்டுருக்காரு. சேரன் அண்ணன் மேடைக்கு கூட்டிகிட்டு போய் தன்னோட கழுத்தில் கிடக்கிற மெடலெல்லாம் கழட்டி அண்ணன் கழுத்தில் போடுறாரு. அதே டைம் பாண்டி, சோழன், நிலா எல்லார் கழுத்துலையும் போட்டு ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டை தாங்க நம்ம ஐயனார் துணை போய்கிட்டு இருக்கு. சீரியல் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.